தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இந்த தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கம் நீரே. இந்த தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகிறோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளும் எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகிறோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீன் படைப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உம்மை அணுகி வந்து எங்கள் உடலிற்கும் ஆன்மாவிற்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச்சுவீராக. தூயாவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, ஈசோ கொல்லினாலின் மேல் எம்மை கழுவ நானும் உறைபனிதனிலும் வெண்மையா என் மேல் இரக்கம் கொள்வே. தந்தையும் மகனும் தூய ஆவியாரும் தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் என்றென்றும் ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, இருக்க பெருக்கத்திற்கும் முழுமையான நன்மைக்கும் காரணரே, பாவிகளின் உண்ணா நோன்புகள், இறைவேண்டல்கள், இரக்க செயல்கள் ஆகியவற்றின் வழியாக எங்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்குகின்றே. எங்களது தாழ்ச்சி மிக்க பாவ அறிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி மனச்சான்றினால் நொறுங்குண்ட எங்கள் உள்ளங்களை உமது இரக்கத்தால் என்றும் உயர்த்துவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். ஒரு துணி எடுத்துட்டு வந்து இதை லைட்டாக தொடச்சிட்டு இந்த தூய திருப்பலியானது தேவியா குறிச்சி பால்தாஸ் சுலட்சணா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நலனுக்கு நன்றியாகவும், தேவியா குறிச்சி திருமதி ரோசம்மாள் குடும்பத்திற்காகவும், அவரது பெற்றோர் திரு ஜார்ஜ் திருமதி சோசம்மாள் அவர்களின் ஆன்ம இடைப்பாளர்களுக்காகவும், தேவியா குறிச்சி திரு சங்கர் மாணிக்கம்மாள் எஸ்கிராஜ் சோபா இனி குடும்பத்தில் குழந்தை பெற்றதற்கு நன்றியாகவும், தேவியா குறிச்சி திரு செந்தில்குமார் புஷ்பா பிரபாகர் மரிய பிரேமா சமீரா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நலன்களுக்கு நன்றியாகவும், திருமதி ஜெபமாலை நாயகம் சபரியம்மாள் அவர்களின் ஆன்ம இடைப்பாற்றுக்காகவும், தேவியா குறிச்சி பிரவீன் அவர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்காகவும், பிரகதி கவின் தர்ஷன் உடல் நலனுக்காகவும், தேவியா குறிச்சி சேகர் சித்ரா ஜெகதீசன் ஜெகன் ஜென்சி மேரி குடும்ப நலனுக்காகவும், பாத்திமா பாளையம் பாக்கியம் அந்தோனிராஜ் அனிதா கிராடிமியா லின்சி புதிய தொழில் முன்னேற்றத்திற்காகவும், அதற்கு நன்றியாகவும் கடன் பிரச்சனை தீரவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. முதல் வாசகத்தில் எகிப்திய அடிமை கணக்கிலிருந்து மக்களை விடுதலை வாழ்வை நோக்கி வழிநடத்தும் கடவுளை நாம் காண்கிறோம். மக்கள் தாகத்தால் தவித்ததையும் புலம்பியதையும் பார்த்த இறைவன் மோசேக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார். மக்களை வழிநடத்துபவர் இறைவன் மீது ஆழ்ந்த நம்பிக்கையில் இருந்தால்தான் கடவுளின் திட்டத்தை செயல்படுத்த முடியும். அந்த மக்கள் கூட்டத்தில் ஆண்களும் பெண்களும் இருந்தார்கள். ஆனால் அங்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது. மூன்றாம் தாரமாகத்தான் அவர்கள் கருதப்பட்டார்கள். இன்று நம் சமூகத்தில் பெண்களின் நிலை இவ்வாறுதான் இருக்கின்றது. சம உரிமை பெற்று சமுதாயத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடைந்தவர்களாக வாழ இறை நம்பிக்கையும் துணிவும் பெற இவ்வாசகம் நமக்கு நினைவூட்டுகிறது. கவனமாக செவிசாய்ப்போம். முதல் வாசகம், குடித்து எங்களுக்கு தண்ணீர் வரும் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் இஸ்ரேல் மக்கள் சீன பாலைவனத்திலிருந்தும் இரவிலும் வந்து அங்கு பாலையில் இறங்கினர். அங்கு தண்ணீரின்றி தவித்ததால் மக்கள் மோசேயை எதிர்த்து முறுமுறுத்து, நீர் எகிப்திலிருந்து எங்களை வெளியேறச் செய்தது எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் கால்நடைகளையும் தாகத்தால் சாகடிக்கவா என்று கேட்டனர். மோசே ஆண்டவரிடம், இந்த மக்களோடு நான் என்ன செய்வேன்? இன்னும் கொஞ்சம் போனால் என்னை கல்லெறிவார்களே என்று கூறினார். ஆண்டவர் மோசேயிடம், இஸ்ரேல் தலைவர்கள் சிலரை உன்னோடு அழைத்துக் கொண்டு மக்களுக்கு செல். நைல் நதியை அழித்த புற்கோலையும் கையில் எடுத்துக் கொண்டு போவோம். இதோ நான் அங்கே ஒரே உள்ள பாறையில் உனக்கு முன் நிற்பேன். நீ பாறையை அடி, மக்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். இஸ்ரேல் தலைவர்களை காண மோசே அவ்வாறே செய்தார். இஸ்ரேல் மக்கள் அங்கு வாதாடியதாலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்று சோதித்ததாலும் அவ்விடம் மாசா என்றும் நெரியா என்றும் பெயருக்கு அழைக்கப்பட்டது. இது ஆண்டவர் விளக்கமானதாகும்.
திருப்பாடல் 95. பதிலுரையாக நீங்கள் பாட வேண்டிய பல்லவி, உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம், புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலை கேட்டிடுவே. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலை கேட்டிடுவே. வாருங்கள் தாழ்பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மீட்சலின் மக்கள், நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலை கேட்டிடுவே. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலை கேட்டிடுவே. இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று விரிவாவிலும் பாலைநிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர்களை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலை கேட்டிடுவே. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலை கேட்டிடுவே. இரண்டாம் வாசகம் முறை. புனித பவுல் கிறிஸ்துவில் மகிழ்ந்த தூய ஆவியாரின் அடையாளத்தை நமக்கு இன்றைய இரண்டாம் வாசகத்தில் நினைவூட்டுகிறார். பயம், குற்ற உணர்வு, தாழ்வு மனப்பான்மை ஆகியவற்றிலிருந்து நம்மை விடுவித்து எதிர்நோக்கி திருப்பயணிகளாக வாழவும், எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது என்ற கடவுளின் அன்பில் உறுதியாய் இருக்கவும் அழைப்பு விடுக்கிறார். பெண்கள் தினத்தில் கடவுளின் அன்பால் வலிமை பெறும் நாம் உலகில் நம்பிக்கையின் சாட்சிகளாய் வாழ நமக்கு அழைப்பு விடுக்கும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். தூய ஆவி வழியாய் கடவுளிலிருந்து நம் உள்ளங்களில் குடியிருந்துள்ளது. திருத்துதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திற்கு வாசகம்.
சகோதர சகோதரிகளே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகியுள்ள நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். நாம் இப்போது அருள்நிலையை பெற்றிருக்கிறோம். இந்நிலையை அடையும் உரிமை இயேசு கிறிஸ்து மீது கொண்ட நம்பிக்கையினால்தான். அவர் வழியாகவே நமக்கு கிடைத்தது. கடவுளின் ஆட்சியில் பங்கு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கில் நாம் பெருமகிழ்வும் கொள்ள முடிகிறது. அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூயாவின் வழியால் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நாம் இடைப்பற்றியின்றி வலுவற்று இருக்கும் போதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலை அறிந்து, ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள நம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். இது ஆண்டவருடைய அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆயத்தந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவரே, நீர் உண்மையிலே உலகின் மீட்பர். நான் தாகம் கொள்ளாதபடி வாழ்வு தரும் தண்ணீரை எனக்கு அளித்தருளும். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாசி உமக்கே. அக்காலத்தில் இயேசு சமாரியாவில் உள்ள சிக்கார் என்னும் ஊருக்கு வந்து சேர்ந்தார். யாக்கோப்பு தம் மகன் யோசேப்புவுக்கு கொடுத்த நிலத்திற்கு அருகே அந்த ஊர் இருந்தது. அவ்வூரில் யாக்கோப்பின் கிணறும் இருந்தது. பயணத்தால் களைப்புற்றிருந்த இயேசு கிணற்று ஓரமாய் அமர்ந்தார். அப்போது ஏறக்குறைய நண்பகல். அவருடைய சீடர் உணவு வாங்குவதற்காக நகருக்குள் சென்றிருந்தனர். சமாரிய பெண் ஒருவர் தண்ணீர் மொள்ள வந்தார். இயேசு அவரிடம், குடிக்க எனக்கு தண்ணீர் கொடும் என்றார். அச்சமாரிய பெண் அவரிடம், நீர் யூதர், நானோ சமாரிய பெண், நீர் என்னிடம் குடிக்க தண்ணீர் கேட்பது எப்படி என்று கேட்டார். ஏனெனில் யூதர்கள் சமாரியரோடு பழகுவதில்லை. இயேசு அவரை பார்த்து, கடவுளுடைய கொடை எது என்பதையும் குடிக்க தண்ணீர் கொடும் என கேட்பவர் யார் என்பதையும் நீர் அறிந்திருந்தால் நீரே அவரிடம் கேட்டிருப்பீர். அவரும் உமக்கு வாழ்வு தரும் தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அவர் இயேசுவிடம், ஐயா, தண்ணீர் மொள்ள உம்மிடம் ஒன்றுமில்லை, கிணறும் ஆழமானது. அப்படி இருக்க வாழ்வு தரும் தண்ணீர் உமக்கு எங்கிருந்து கிடைக்கும்? என் தந்தை யாக்கோப்பை விட நீர் பெரியவரோ? அவரே எங்களுக்கு இக்கிணற்றை வெட்டி தந்தார். அவரும் அவருடைய மக்களும் கால்நடைகளும் இதிலிருந்துதான் தண்ணீர் குடிப்பது வழக்கம் என்றார். இயேசு அவரை பார்த்து, இந்த தண்ணீரை குடிக்கும் ஒவ்வொருவரும் மீண்டும் தாகம் எடுக்கும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது. நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவருக்குள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலைவாழ்வளிக்கும் என்றார். அப்பெண் அவரை பார்த்து, ஐயா, அத்தண்ணீரை எனக்கும் கொடும்.
அப்போது எனக்கு தாகமும் எடுக்காது, தண்ணீர் முள்ள நான் இங்கு வர தேவையும் இருக்காது. நீர் ஓர் இறைவாக்கினர் என நான் கண்டுகொண்டேன். எங்கள் முன்னோர் இம்மலையில் வழிபட்டு வந்தனர், ஆனால் நீங்கள் எருசலேமில் தான் வழிபட வேண்டும் என்கிறீர்களே என்றார். இயேசு அவரிடம், அம்மா, என்னை நம்பும், காலம் வருகிறது, அப்போது நீங்கள் தந்தையை இம்மலையிலேயே எருசலேமிலோ வழிபட மாட்டீர்கள். யாரை வழிபடுகிறீர்கள் என்று தெரியாமல் நீங்கள் வழிபடுகிறீர்கள். ஆனால் நாங்கள் தெரிந்து வழிபடுகிறோம். யூதரிடமிருந்து மீட்பு வருகிறது, காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை அவரது உண்மை இயல்பிற்கு ஏற்ப வழிபடுவர். தம்மை வழிபடுவோர் இத்தகையோராய் இருக்கவே தந்தை விரும்புகிறார். கடவுள் உருவமற்றவர். அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்பிற்கு ஏற்ப உள்ளத்தால் தான் வழிபட வேண்டும் என்றார். அப்பெண் அவரிடம், கிறிஸ்து எனப்படும் மெஸ்ஸியா வருவார் என எங்களுக்கு தெரியும். அவர் வரும்போது அனைத்தையும் எங்களுக்கு அறிவிப்பார் என்றார். இயேசு அவரிடம், உம்மோடு பேசும் நானே அவர் என்றார். அவ்வூரில் உள்ள சமாரியர் பலர் இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். சமாரியர் அவரிடம் வந்தபோது அவரை தங்களோடு தங்குமாறு கேட்டுக்கொண்டனர். அவரும் அங்கு 2 நாள் தங்கினார். அவரது வார்த்தையை முன்னிட்டு இன்னும் பலர் அவரை நம்பினர். அவர்கள் அப்பெண்ணிடம், இப்போது உன் பேச்சை கேட்டு நாங்கள் நம்பவில்லை, நாங்களே அவர் பேச்சை கேட்டோம். அவர் உண்மையிலேயே உலகின் மீட்பர் என அறிந்து கொண்டோம் என்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். இறையேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு என்ன நாள்? மகளிர் தினம். ஜோரா கரோல் எழுப்பி நமது பங்கில் உள்ள எல்லா பெண்களுக்கும், குறிப்பாக இன்றைய நாளிலே திருவழிபாட்டிலே பங்கெடுக்க வந்துள்ள ஒவ்வொரு மகளிருக்கும் நம்முடைய பாசமான ஜெபத்தோடு கூடிய நல்வாழ்த்துக்களை இன்றைய நாளிலே நாம் தெரிவிக்கிறோம். தொடர்ந்து நமது பங்கில் உள்ள எல்லா பெண்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், நல்ல உடல் உள்ள சுகத்தை அவர்களுக்கு தந்து நல்ல ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தை வழிநடத்துபவர்களாக அவர்கள் எல்லோரும் திகழ வேண்டும் என்று நாம் இந்த திருவழிபாட்டிலே பக்தியோடு நாம் ஜெபிப்போம். ஒரு முறை ஒரு பெண், அவள் பெயர் மேரி. அந்த பெண் மிக அற்புதமாக குடும்பத்தை வழிநடத்தி வந்தார். திடீரென்று அவருடைய கணவருக்கு ஒரு விபத்து நேர்கிறது. படுத்த படுக்கையாக கணவர் மாறி போகிறார். உடனே அங்கு வருவோரும் போவோரும் எல்லாருமே என்ன சொல்றாங்க, இவர்தான் இந்த குடும்பத்திற்கு எல்லா விதமான வருமானத்தையும் ஈட்டி வந்தார், அவரே இப்ப வீட்டுல படுக்கையா படுத்துட்டாரு, இன்னுமே இந்த குடும்பம் என்ன ஆகுமோ தெரியலையே அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்றதுக்கு பதிலா என்ன பண்ணிட்டு போனாங்க, இப்படி ஒரு பிட்டை போட்டு விட்டு போயிட்டாங்க. உடனே அந்த பெண் சாதாரணமாக இல்லை, அதிகாலையிலே எழும்ப ஆரம்பித்தார். எழும்பிய உடனே கடவுளோடு ஜெபிக்கின்ற ஒரு மனப்பக்குவம் கொண்ட கத்தோலிக்க பெண்ணாக மாறினார். அதே போல காலையில் எழுந்த உடனே காலையில டிஃபன் ரெடி பண்ணி அங்க இருக்கின்ற ஊரில் இருக்கின்ற எல்லோருக்கும் அந்த சிற்றுண்டி நடத்துகின்ற கடையை ஆரம்பிக்கிறார். நண்பகல் வேலையிலே தைக்கின்ற தையல் மிஷினை வாங்கி அதிலே தன்னால் முடிந்த அளவுக்கு குடும்பத்திற்கு உதவி செய்ய உழைக்கிறார். இப்படி தன்னுடைய உழைப்பை அதிகமாக்கி அந்த குடும்பத்தை வழிநடத்தி வருகிறார். அந்த பெண்ணும் அவருடைய மகனும் ஒரு நாள் ஞாயிறு திருப்பலிக்கு வந்துவிட்டு வீட்டிற்கு திரும்பி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த மகன் சொன்னான், அப்பா வருமானம் இல்லை, ஊதியம் இல்லைனா
நம்ம குடும்பம் என்ன ஆகும்னு சொன்னாங்கம்மா. ஆனால் இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு, உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய மூலதனம் ஒரு குடும்பத்தை எந்த அளவுக்கு உயர்த்தும் அப்படிங்கிறத கடவுளும் நீங்களும் எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்தீர்கள். உமக்கு நன்றி என்று சொன்னானாம். அன்பானவர்களே, பெண் என்பவர் எதையும் சாதிக்க முடிந்தவர். பெண் என்பவர் எந்த ஒரு காரியத்திலும் கடின உழைப்பை போட்டால் அதிலே முழுமையான பலனை அனுபவிக்க வேண்டும் என்ற முயற்சியை ஒருபோதும் கைவிடாதவர். இதைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு அற்புதமாக எடுத்துரைக்கிறது. எனவே இந்த நல்ல நாளிலே தொடர்ந்து பெண்களுக்கு முழு உரிமை கிடைக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு உரிய மாண்பும் மகத்துவமும் நமது சமூகத்திலே என்றும் கிடைக்க வேண்டும் என்று இந்த நாளிலே, இந்த திருவழிபாட்டிலே நாம் தொடர்ந்து அவர்களுக்காக செபிப்போம். இந்த நல்ல நாளிலே விவிலியம் கூறுகின்ற ஒரு சில பெண்களுக்கே உரித்தான அவருடைய மாண்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சில கருத்துக்களை உங்களோடு சேர்ந்து சிந்தித்து இந்த தவக்காலத்திலே நாம் தொடர்ந்து பயணிக்கவும் முயற்சி எடுக்கவும் இந்த சிந்தனைகள் உதவியாக இருக்கும் என்கின்ற நோக்கத்தோடு நான் உங்களோடு சேர்ந்து சிந்திக்க ஆசைப்படுகிறேன். விவிலியத்திலே பல உதாரணங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவிலிய போதனைகளிலே நாம் காண்பது இல்லத்தை கட்டி காக்கின்ற ஞானத்தோடு இருக்க வேண்டிய பெண்கள். நீதிமொழிகள் புத்தகம் 14:1 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். ஞானமுள்ள பெண் தன் வீட்டை கட்டுகிறாள். பாருங்கள், ஞானமுள்ள பெண் தன் வீட்டை கட்டுகிறாள். அறிவாற்றலே தன் கையாலே அதை அவர் இல்லத்தை பேணி காப்பவராக இருக்கிறார். இதனுடைய உண்மையான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள, அடையாத நற்குணமும் அமைதியும் சாந்தமும் கொண்ட உள்ளமே பெண்களிடம் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை இறைவன் தருகிறார். இதை 1 பேதுரு 3:4 இதை நாம் காண்கிறோம். ஆக முதல் செய்தியாக விவிலியம் பெண்களை பற்றி சொல்வது, அவர்கள் ஞானத்தோடு பேச வேண்டும், கனிவான அறிவுரையை அவர்கள் தங்களுடைய நாவிலே கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் முதல் செய்தியாக அமைகிறது. அன்பானவர்களே, பெண்கள் என்பவர்கள் ஞானம் மிக்கவர்கள், அறிவு மிக்கவர்கள். தன்னுடைய குடும்பத்திற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார். கொஞ்சம் சவுண்ட் வைப்பா. பெண்கள் என்பவர்கள் அறிவானவர்கள், அறிவு உள்ளவர்கள், ஞானத்தோடு செயல்படக்கூடியவர்கள். இங்கு ஒரு கருத்தை நாம் சிந்தித்து பார்க்க முற்படுவோம். அறிவு என்றால் என்ன? ஞானம் என்றால் என்ன? அறிவுனா என்ன? ஞானம்னா என்ன? அறிவுனா என்ன? ஞானம்னா என்ன? பகுத்தறிவினால் வரக்கூடியது. அறிவுனா ஒரு புத்தகத்தை கொடுக்கிறோம், புத்தகத்தை படிக்கிறோம், அந்த புத்தகத்தில் என்ன சொல்லப்படுகிறதோ அதை நாம் உள் வாங்குகிறோம், அதனுடைய அறிவை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அது அறிவு, படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஞானம் என்பது என்ன? ஞானம் என்றால் என்ன? ஒரு சிலர் படிச்சே இருக்க மாட்டாங்க, ஆனா ஒரு சில விஷயங்கள் அவங்க கிட்ட போய் ஆலோசனை கேட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா படிச்சவங்களை விட அவங்க நம்மை வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்கு. ஆமாவா இல்லையா? ஞானம் மிக்கவர்கள் என்பதற்கு இதுதான். அனுபவத்தின் வழியாக அவர்கள் கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு கொடுப்பவர்கள், அதை அனுபவித்து அதை சொல்பவர்கள். எனவே அப்படிப்பட்ட பெண்களை விவிலியத்திலே நாம் காண்கின்ற முதல் செய்தியாக இருக்கிறது. இரண்டாவது செய்தியாக விவிலியம் தருவது மிக அற்புதமான செய்தியாக அமைந்திருக்கிறது. இந்த விவிலியத்திலே பெண்களை மிக அற்புதமாக ஒரு புரட்சி மிக்க பெண்களை அதிகமாக விவிலியத்திலே நம்மால் காண முடிகிறது. அதிலே இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தில் வருகின்ற சமாரிய பெண். சமாரிய பெண்ணுடைய பின்னணியை நாம் பார்க்கின்ற பொழுது அவர் ஒரு சமாரிய இனத்தை சார்ந்தவர். ரொம்ப ஏழ்மையான குடும்பம் என்றுதான் அவரை சொல்ல வேண்டும். ஏன்னா ரொம்ப தூரத்தில் அவர் பயணம் செய்து தண்ணீரை எடுக்க வேண்டிய
ஒரு சூழ்நிலை. அது மட்டுமல்ல, யூதர்களுடைய இனத்தினுடைய பின்னணியாக இருந்தது பெண்களுக்கு முக்கியத்துவம் தரப்படாத ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சமாரிய பெண் இயேசுவோடு பேசுகின்ற, உரையாடுகின்ற, தனது வாழ்வை திரும்பி பார்க்கின்ற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை பெற்றுக் கொள்கிறார். அந்த வாய்ப்பை அவர் சரியாக பயன்படுத்தி இவர்தான் ஒரு உண்மையான மெஸ்ஸியா, இறைவாக்கினர் என்பதை கண்டுணர்ந்து கொள்கிறார். பாருங்கள், விவிலியத்திலே பெண்கள் கடவுளை காண்கின்ற பாக்கியத்தை பெற்றவர்களோடு மட்டுமல்லாமல் தங்களுடைய வாழ்விலே உண்மையான மெஸ்ஸியா என்பதை அறிந்து உணர்கின்ற ஒரு பாக்கியத்தையும் பெண்களுக்கு இயேசு ஆண்டவர் தந்ததாக நற்செய்தி ஏடுகள் நமக்கு சொல்லித் தருகின்றன. அதோடு மட்டுமல்ல, அவர் தன்னை தனது வாழ்வை மாற்றிக்கொண்டதோடு அல்லாமல் தன்னுடைய சமூகத்தை சார்ந்த மற்றவர்களுக்கும் இயேசுவை அறிமுகப்படுத்துகிறார். அங்க என்ன நடக்கிறது? இயேசுவை காண்கின்ற எல்லோருமே இவரே ஒரு உண்மையான மெஸ்ஸியா என்பதை அவர்கள் கண்டு அனுபவித்து அவர்களும் இயேசுவை நம்பி ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு பெண் நினைத்தால் தன்னையும் மாற்றிக்கொள்ள முடியும், சமூகத்திலும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்து சொல்கிறது. எனவே ஒரு நிமிடம் கண்களை மூடியவர்களாக, கரங்களை கூப்பியவர்களாக, இந்த பங்கிலே, இந்த சமூகத்திலே நான் ஒரு பெண்ணாக, நான் ஒரு நபராக எந்த அளவுக்கு மாற்றத்தை எனது தனிப்பட்ட வாழ்விலும், என்னுடைய குடும்ப வாழ்விலும், சமூக வாழ்விலும் ஏற்படுத்த முடியும் என்று சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம். இயேசு ஆண்டவர் அந்த சமாரிய பெண்ணிடம் கேட்டது, எனக்கு குடிக்க தண்ணீர் கொடும். இந்த ஒரு வார்த்தை மட்டும்தான். மீது எல்லாம் அதிகமா பேசுனது யாருன்னா சமாரிய பெண். இயேசுவோடு அதிகமாக யாரெல்லாம் பேசுகிறார்களோ, எந்த பெண்கள் எல்லாம் இயேசுவோடு ஜெபத்தின் வழியாக அதிகமாக உரையாடுகிறார்களோ, அவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலே மாற்றத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். அந்த தனிப்பட்ட மாற்றம் குடும்பத்திலே மாற்றத்தை ஏற்படுத்துகிறது, சமூகத்திலே மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இந்த தவக்கால நாட்களிலே இறைவன் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிற இந்த பெண்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், அவர்கள் தங்களுடைய வாழ்விலே மாற்றத்தை அனுபவிப்பது குடும்பத்திலே மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த திருவழிபாட்டிலே அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். நல்லாய நேசு நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இறை மகன் நமக்கார் மனிதரானார், கன்னி மரியில் பிறந்தவரா, இயேசுவை உறுதியா நம்புகிறேன். தாத்துவின் ஆட்சி பாடுபட்டார், சிலுவையிலிருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் தூய ஆவியாரை நம்பும், நிலவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று
பரிகார வாழ்வில் புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் நோயிற்பை இயேசுவில் அன்பானவர்களே, உலக மகளிர் தினம் ஆகிய இன்று எல்லா மகளிரையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்க தேவையான அருளையும் ஆற்றலையும் ஆசீர்வாதத்தையும் மன்றாட்டுக்கள் வழியாக நாம் வேண்டி ஜெபிப்போம். திரு அவை பணியாளர்களுக்காக. நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல, கடவுளின் வல்லமையே என்ற உண்மையை உணர்ந்து எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரும் தங்களின் அறிவையும் ஆற்றலையும் மட்டும் நம்பிடாமல் தூய ஆவியின் ஞானத்தால் வழிநடத்தப்படவும் இறை மக்களாகிய நாங்கள் உமது வல்லமையில் நிலைத்திருக்கவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலக அமைதிக்காக. போர் மேகங்களாலும் பொருளாதார சரிவுகளாலும் இயற்கை சீற்றங்களாலும் இருண்டு கிடக்கும் இவ்வுலகத்திற்கு உன் இருள் நண்பகல் போர் ஆகும் என்ற இறைக்காட்டிற்கு ஒளி தர வேண்டும் என்று வேண்டுகிறோம். உலக தலைவர்களையும் நம் நாட்டு ஆட்சியாளர்களையும் சுயநலமின்றி மாந்த பண்போடு ஒளியின் ஆட்சியை நோக்கி மக்களை வழிநடத்த தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று தேவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீரே உருவான இறைவா, சமூகத்தில் ஒதுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, துன்புறும் கைப்பெண்கள், திருநங்கைகள், ஏழைகள் அனைவருக்கும் நீதியும் உரிமையும் விடுதலையும் கிடைத்து மகிழ்வுடனும் உடலுக்குள்ள நலத்துடனும் வாழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மையை நிறைந்த இறைவா, சமாரிய பெண்ணை போல இயேசுவை சந்தித்து வாழ்க்கையில் மாற்றம் பெற்று இறை நம்பிக்கையின் சாட்சிகளாகவும் மானுடத்தின் வேறாகவும் ஒளியாகவும் திகழ்ந்திடவும் பெண்கள் தமது மாண்பை உணர்ந்து வாழவும் வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட குடும்ப தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த திருவழிபாட்டிலே நாங்கள் உம்மை பார்த்து சமர்ப்பித்த இந்த மன்றாட்டுக்களையும் எங்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் இருக்கின்ற மற்ற அனைத்து தேவைகளையும் அறிந்து கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வின் கொடைகள் பெறுகின்றோம், அருள் வள்ளலும் கருணையில் வாழ்கின்றோம். வாழ்வின் கொடைகள் பெறுகின்றோம்,
பெறுகின்றோம். அருள் ஆண்டவரே, அனைத்துலக வள்ளலும் நிறைவாமை போற்றுற மண்பெருக்கிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்று முழு முதல் தலைவாயிலும் முழு முதல் தலைவாயிரங்கின்றோம். எம்மை திருப்படி பொருளாய் தருகின்றோம். ஆண்டவரே, அனைத்துலக நிறைவாமை போற்றுற அந்த பரிவாழ்வும் மகன் உயிர் கொடுக்க மீதே பரிவிருக்க அந்த பரிவாழ்வும் மகன் உயிர் கொடுக்க படைப்பேவும் மகிழ்ந்திருக்க படைப்பேவும் மகிழ்ந்திருக்க உனில் படைத்தோம் நிறைந்திருக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக மடிமன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அளித்த நலனுக்காகவும் உமது கையெழுத்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலியினால் மன நிறைவை அடைந்து எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் குற்றங்களிலிருந்து எங்களை மன்னிக்க வேண்டுகின்ற நாங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிக்க முயல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தமக்கு தண்ணீர் தருமாறு சமாரிய பெண்ணிடம் கேட்ட நேரத்திலேயே கிறிஸ்து அப்பெண்ணுக்கு நம்பிக்கை என்னும் கொடையை வழங்கினார். அவ்வாறு அப்பெண்ணின் நம்பிக்கை மீது பெரிதும் ஆர்வம் கொண்டதால் அவரில் இறையன்பின் நெருப்பை பற்றி எரிய செய்தார். ஆகவே நாங்களும் உமக்கு நன்றி செலுத்தி உமது வல்லமையை வானதூதர்களோடு புகழ்ந்து ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர். எனவே நீர் தூயவராய் இருப்பது போல மனிதரும் தூய்மை அடைய உலகத்தின் தொடக்க முதல் தொடர்ந்து செயலாற்றி வருகின்றீர். மக்களின் காணிக்கைகளை கண்ணோக்கி அவற்றின் மீது தூய் ஆவியாரின் ஆற்றலை பொழிந்தரள உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு அன்பு திருமகன் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவரில் நாங்கள் பிள்ளைகளாயிருக்கிறோம். பாவத்தால் நாங்கள் முன்பு அழிந்து போனோம், மீண்டும் உம்மிடம் வர வலுவற்றவர்களானோம். ஆயினும் நீர் எங்கள் மீது அளவற்றை அன்பை பொழிந்தீர். எவ்வாறெனில் ஒரே நேர்மையாளராகிய உம் திருமகன் எங்களுக்காக சிலுவை மரத்தில் அறையப்படுவதை தாழ்வு என கருதாமல் தம்மையே எங்களிடம் கையளித்தார். இவ்வாறு அவர் தம் புனித கைகளை விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவே விரித்து உமது உடன்படிக்கை நிலையான அடையாளமானார். இது நிகழும் முன் அவர் தம் சீடர்களோடு பாஸ்கா கொண்டாட விரும்பினார். அவர்களோடு அவர் உணவருந்தும் போது அவர் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு அவர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே சிலுவையில் சிந்தப்படவிருந்த தமது இரத்தத்தால் அனைத்தும் தமிழ் ஒப்புரவாக்கப்படும் என்பதை அறிந்திருந்த அவர் இரவு விருந்து அருந்திய பின் திராட்சரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே எங்கள் பாஸ்காவும் உண்மையான அமைதியுமாகவும் திருமகன் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் நினைவு கூர்ந்து அவர் இறந்ததையும் பாதாளத்திலிருந்து உயிர்த்தெழுந்ததையும் கொண்டாடுகிறோம். உண்மையும் இரக்கமுள்ள இறைவாவும் மகனுடைய திருவருகையை எதிர்நோக்கி இருக்கும் நாங்கள் மனிதரை உம்மோடு மீண்டும் ஒப்புரவாக்கும் வழிப்பொருளை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். கனிமிக்க நல்ல தந்தையே, திருமகனின் பலியில் நீர் உம்மோடு இணைத்துக் கொண்ட மக்களை கண்ணோக்கி அருளும். இந்த ஒரே அப்பத்திலும் கிண்ணத்திலும் பங்கு பெறுகிறவர்கள் தூய ஆவியாரின் ஆற்றலால் கிறிஸ்துவில் ஒரே உடலாக ஒன்றிணைக்கப்படுவார்களாக. அவ்வுடலுள்ள பிளவுகள் அனைத்தும் அகற்றப்படுவனவாக. எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட ஆயர் ராயப்பன் இவர்களோடு மனதாலும் இதயத்தாலும் என்றும் ஒன்றித்திருக்க எங்களுக்கு அருள் புரியும். பேறு பெற்ற கண்ணையும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனிதர் ஆகிய அனைவரோடும் உமது இரக்கத்தை வேண்டி நாங்கள் இப்பொழுது நினைவு கூறும் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளோடும் நாங்கள் புனிதர்களோடு புனிதர்களாக விண்ணக உறைவிடத்தில் திருமுன் நிற்கும் அந்த நாள் வரை உமது ஆட்சியின் வருகைக்காக காத்திருக்க செய்திடும். அந்த நாளில் நாங்கள் புதுப்படைப்பாக மாறி அழிவுக்கு வழி செய்யும் பாவக்காயத்திலிருந்து இறுதியாக விடுவிக்கப்பட்டு உமது திருவடி பணிந்து போற்றி உம்முடைய கிறிஸ்துவின் நன்றி செயலை மகிழ்ச்சியுடன் உமக்கு பாடி புகழ்வோம். உம்மோடு என்றென்றும் வாழ்கிறவர் இவரே. இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை. ஆண்டவரே,
தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை முற்றும் அளித்துள்ளீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் ஒன்றாய் கலந்ததை உட்கொள்ளும் நமக்கு நிலைவாழ்வு அளிப்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் உட்கொள்ளும் திருவுடலும் திரு ரத்தம் என நீதி தேர்ந்தெடுக்குள்ளாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் காத்து தூய்மையுண்டோ இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். செய்த பாவம் இனி போதும், செய்த பாவம் இனி போதும். அவர் பாதம் வந்து சேரும், அவர் பாதம் வந்து சேரும். விண்ணத்திலே தூய்மையுண்டோ இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார்.
அங்கே பாரும் செந்நீர் வெள்ளம், அங்கே பாரும் செந்நீர் வெள்ளம், அவர் பாதம் வந்து சேரும், அவர் பாதம் வந்து சேரும். நிஜத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். செய்த பாவம் இனி போதும், செய்த பாவம் இனி போதும், அவர் பாதம் வந்து சேரும், அவர் பாதம் வந்து சேரும். நிஜத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். நன்றியோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, விண்ணகத்தில் உள்ள மறைபொருள்களின் அச்சாரத்தையும் இவ்வுலகில் ஏற்கனவே விண்ணக உணவால் வளமையும் பெற்றுள்ள நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் மறைபொருளாக எங்களில் திகழ்வது செயலிலும் நிறைவு பெறுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அனைவரும் அமர்வோம். அன்பானவர்களே, உலக மகளிர் தினம் ஆகிய இந்த நல்ல நாளிலே இந்த ஞாயிறு திருவழிபாட்டை மகளிரோடு சேர்ந்து தேவியாக்குறிச்சி அன்பியம், நாவக்குறிச்சி, புளியங்குறிச்சி, வேப்பம்பூண்டி ஆகிய பகுதியில் இருக்கின்ற அனைத்து இறை மக்களும் சேர்ந்து இன்றைய நாளை சிறப்பு செய்தார்கள். எனவே அவர்களுக்கு